அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே காமிக்கும் ஹைப் என்ற எல்லோ கலர் பட்டனை ஹைப் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மழை வரத்து தொடங்கியுள்ள நிலையில் அடுத்து வரும் சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வழக்கமாக தென்மேற்கு பருவமழை காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இனிவரும் நாட்கள் சென்னையில் அதனை சுற்றோர பகுதிகளிலும் கட்டாயம் கனமழை நிலைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட முக்கியமான அறிவிப்பில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பரவலான காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த ஒரு சில நாட்களுக்கு கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் அதனை சுற்றியுள்ள மலையோர பகுதிகளுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்ப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை முதல் மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்றைய நாட்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்றைய நாட்களில் செங்கல்பட்டு, விழுப்புரம் அதனையொட்டிய மலைப்பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்களுக்கும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்களில் மிதமான மழை முதல் தொடர்ச்சியான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்றைய நாட்களில் நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோரம் ஒட்டிய மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்றைய நாட்களில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. நாளைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நீடிக்கக்கூடும். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. தினசரி வானிலை அறிக்கைக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொடுங்கள்.